சுரா கைடு டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான புதிய பதிப்பு. லேட்டஸ்ட் நியூ क्वेश्चन பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு. சுராஸ் டிஎன்பிஎஸ்சி கைடு. எளிய முறையில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற சுராஸ் கைடு தான் ஒன்லி சாய்ஸ். தற்போது அனைத்து புத்தக கடை மற்றும் புத்தக கண்காட்சிகளிலும் கிடைக்கும். வாவ், ஆனியன் தோசா. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பாஜக கண்டனம் தெரிவித்தது. இதுபோன்ற கொலையை தடுக்க முடியாவிட்டால் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி வலியுறுத்தினார். சென்னை நகரில் நேற்று பிஎஸ்பியினுடைய தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நடு ரோட்டில் அவரை ஒரு கும்பல், மர்ம கும்பல், கூலிப்படை வெட்டி சாய்த்திருக்கிறது. தொடர்ந்து சென்னை நகரில் திருவான்மியூர் பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம், திருவொற்றியூர் பல இடங்களில், சென்னையில் ஏன் தமிழகம் முழுவதும் இது தொடர்ந்து நடைபெற்று வருது. நேற்றைய முன்தினம் சேலத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. தொடர்ந்து திருநெல்வேலியில் ஒரு படுகொலை என்று கடந்த 3 வருடங்களில் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சியில் படுகொலைகள், அதுவும் கூலிப்படையினரால் செய்யப்படுகிற படுகொலைகள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஒரு 5 பேர் 6 பேர் கும்பலாக வந்து வெட்டி சாய்க்கின்றனர். இதை கேட்பதற்கு இங்கு நாதி இல்லாமல் போய்விட்டது. தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. தமிழகத்தில் இது போன்ற குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு இந்த அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம் எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஒரு குற்ற சம்பவம், அதுவும் கொலை நடைபெறப் போகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல, அங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல அங்கே ரவுடிகளின் அட்டகாசம் பெருகி வருகிறது என்றுதான் பொருள். இதன் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா போதை மருந்து, கள்ள சாராயம் என்று தமிழகம் நிர்வாக சீர்கேட்டை மிக மோசமாக செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இதுவரையில் இந்த அரசாங்கம் வாய் மூடி மிக மிக அமைதி காத்து வருவது மிக ஆபத்தானது. சென்னையில் யாரும் வெளியில் நடமாட முடியாத ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு மிக மோசமான சூழ்நிலை இருக்குது. இதுக்கு மிக முக்கிய காரணம் அரசியல் அழுத்தங்கள். காவல்துறையினர் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் ஏவல் துறையாக செயல்படக்கூடாது. இந்த நிலைக்கு காரணம் அரசினுடைய மிக மோசமான நிர்வாகம். இது முழுக்க கூலிப்படையினரால் 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு கொலை பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இன்னைக்கு தமிழகத்தை தள்ளிவிட்டார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ரவுடிகள் அடக்கப்பட வேண்டும், ஒடுக்கப்பட வேண்டும். சமூக விரோதிகள் உடனடியாக எங்கு இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த அரசு வெளியேற வேண்டும். முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். ஒரு முறையான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்று சொன்னால் எதற்காக ஆட்சியில் அமர வேண்டும் என்பதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த கரத்தை கொண்டு தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுத வேண்டும்.